இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால யாவருக்கும் ஸ்தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளும் கூட கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை பார்ப்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளும் கூட கர்த்தர் 10 மாதம் நம்மளை காத்து வந்த தேவன் இந்த புதிய 11வது மாதத்திலும் தேவனாய் கர்த்தர் நம்மளை காத்து வருகிறார். எனவே தேவனுக்கு ஸ்தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளும் கூட தேவன் நமக்காக கொடுக்கப்பட்ட வேத பகுதி வாசிக்க கேட்போம். சங்கீதம் 55வது சங்கீதம் 22வது வசனம். சங்கீதம் 55வது சங்கீதம் 22வது வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவன் எனக்காக கொடுக்கப்பட்ட வேத பாடம், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட வேத பகுதி தினந்தோறும் நம்ம செய்கிற காரியங்களில் கர்த்தர் துணையாக வருகிறார். அது மாத்திரமல்ல, நம்ம இருக்கிற எல்லாவித கவலைகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள் கூட எல்லாவற்றையும் தேவனாய் கர்த்தர் மத்தியில் வைத்து நாம் ஜெபிக்கும் போது அதற்கு ஒரு பலனை கொடுக்கிறார். எனவே கர்த்தருக்கு கொடுக்கப்பட்ட வேதப்பதி, அவர் மேல் நம் பாரத்தை வைத்து விடு என்று சொல்கிறார். இங்கு பார்த்து கொண்டிருக்க யாவருக்கும் ஒரு வேலை கடன் பிரச்சனை மூலமாக இருக்கலாம், நோய் நொடியில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், குடும்ப சூழ்நிலைகளில் நொறுங்கி போயிருக்கலாம். எனவே கர்த்தர் சொல்கிற வேதவசனம், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. நீ எதுக்கும் கலங்காதபடிக்கு கர்த்தர் நம்மளுக்காக கொடுக்கப்பட்ட வேத பகுதி. அவர் மேல் நீ பாரத்தை வைத்து விட்டால் அவர் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார் என்று இந்த அதிகாரம் சொல்கிறது. எனவே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீ அழுது கொண்டிருக்கிறாயா, கலங்கி கொண்டிருக்கிறாயா, இல்ல குடும்ப பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டிருக்கிறாயா, இல்ல கடன் பிரச்சனைகளில் சிக்கிக் கொண்டிருக்கிறாயா, இல்ல வியாதிகளின் மூலமாக அழுது கொண்டிருக்கிறாயா, பயப்படாதே. கர்த்தர் மேல் நீ பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். எல்லாவித கஷ்டங்களிலும் உன்னை கையை தூக்கி நடத்துகிறார். அது மாத்திரமல்ல தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தினந்தோறும் நம்மளை காத்து கொண்டு வருகிறார். எனவே அவரை நாம் தினந்தோறும் எந்த காரியங்களும் அவரை நாம் தொய்து கொண்டால் அவர் ஒருபோது நம்மளை வெட்கப்பட்டு போக மாட்டார். எனவே கர்த்தர் கொடுத்த இந்த 55வது சங்கீதம் 22வது வசனத்தின் மூலமாக கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, நீ கலங்காதே, திகையாதே, பயப்படாதே, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு என்று சொல்கிறார். எனவே நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதபடிக்கு எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி, தேவனின் மத்தியில் வைத்துவிட்டு ஜெபித்து விட்டு போகும்போது அதுக்கு ஒரு பலனை கொடுக்க போகிறார். எனவே இந்த வசனத்தின் பிரகாரம் நாம் அனைவரும் கர்த்தருக்கு முன்பாக அவர் நம்மளுடைய பாரத்தை வைத்து போகும்போது உங்களுடைய கஷ்டங்கள், கவலைகள் எல்லாம் அதிசயமா மாறும். ஜெபம் செய்யலாம். என் அன்புள்ள தகப்பனே, அப்பா, இந்த வேலையில கூட ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த இந்த வேத பகுதியின் மூலமாக எல்லாருடைய கஷ்டத்தில் வந்திருக்கலாம், கண்ணீர் மூலமாக வந்திருக்கலாம், கவலைகள் மூலமாக வந்திருக்கலாம். எனவே அவர்களுடைய பாரத்தை உன் பக்கத்தில் வைக்கும் போது அது அதிசயமாக மாறும் ஆண்டவரே. ஆமாம் கர்த்தாவே, இந்த வேலையில் கூட நோய் நொடிப்பட்டு கொண்டிருக்கிற
யாவரையும் ஆண்டவரே தொட்டு சுகம் செய்பவர்கள் நன்றி ஆண்டவரே. அதே போல கடன் பிரச்சனை மூலமா தவித்துக் கொண்டிருக்கிற அந்த கடன் பிரச்சனையில் விடுதலை கொடுக்க போக நன்றி ஆண்டவரே. அப்பா, குடும்ப சூழ்நிலைகள் மூலமாக நொறுக்கப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளை ஒரு வசதி நீங்க கண் நோக்கி பாரும் ஆண்டவரே. அவங்களோட கண்ணீரை துடைக்க போக நன்றி ஆண்டவரே. குடும்பத்தில் ஒரு சமாதானம் நிலவுவதாக ஆண்டவரே. கடன் பிரச்சனையிலிருந்து தவிக்கின்ற யாவரும் கடன் தீர்ந்து ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு சுகம் கொடுக்க போவதற்காக நன்றி ஆண்டவரே. வியாதி வறுமையில் இருக்கிற தகப்பனை அவர்களை நீங்க தொட்டு சுகப்படுத்த போவதற்காக நன்றி ஆண்டவரே. வியாதியிலிருந்து தகப்பனே அவங்களை தொட்டு மீட்டு எடுக்க போக நன்றி இயேசுராஜா. ஆமாம் கர்த்தாவே, வியாதியில் படுக்கையில் படுத்துக் கொண்டிருக்கிற யாவருக்குமாக நான் ஜெபிக்கிறேன். இனி நோய் நொடியில் பட்டுக் கொண்டிருக்கிற யாவருக்காக நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. இனி கவலைப்பட்டு கண்ணீர் பட்டு இருக்கிற யாவருக்காக நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்துல. இன்று எதற்காக கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறாயோ அதுக்கு ஒரு விடுதலை உண்டு என்று கர்த்தர் சொல்கிறார். இன்று இரவே அதுக்கு ஒரு விடுதலை உண்டு இயேசுவின் நாமத்தினால. இனி நோய் நொடி பட்டவர்கள் யாவரும் சுகமடைவதாக, கடன் பிரச்சனையில் இருக்கிற யாவரும் கடன் தீருவதாக, குடும்ப பிரச்சனைகள் மூலமாக தவித்துக் கொண்டிருக்கிற யாவருக்கும் குடும்பத்தில் ஒரு சமாதானம் உண்டாவதாக ஆண்டவரே. ஆமாம் கர்த்தாவே, கர்த்தர் மேலும் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்ற வசனத்தின் மூலமாக தகப்பனே இந்த வேலைகளுடைய நிகழ்ச்சியை பார்த்திருக்க யாவரும் ஆண்டவரே ஒரு விடுதலை உண்டாவதாக ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென்.